தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அதே மாதிரி உனக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அது தப்பு இல்லை. ஆனா அதுக்காக நீ ட்ரை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலையே. மெரிட் இருந்தா காலேஜில் சீட் கிடைக்க போகுது. காலேஜ்ல சேர எல்லாருமே மெரிட்ல சேரது இல்ல. ரெக்கமெண்டேஷன் டொனேஷன் எவ்வளவோ இருக்கு. மெரிட்னு பார்த்தா கூட 80%க்கு மேலதான் இருக்கேன். ஆனா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிறதுனால தான் சீட் கிடைக்கிறதுல ப்ராப்ளமா இருக்கு. ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தானே அவளோட ஆசை. அதுக்காக நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல. நீங்க பெரிய ஆபீசர். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா இல்லைன்னு சொல்ல போறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு அவங்க எதுக்காவது வந்து நின்னா நானும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி என் தேவையை சொல்லுவேன். அதை சாக்கா வச்சு என்னை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நான் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் நாளைக்கு அது என் டியூட்டிக்கு தப்பா தான் வந்து முடியும். சரி, நீங்க போக வேண்டாம். உங்க சார்பா வேற யாரையாச்சும் அனுப்பி வைக்கலாம்ல. அப்படியெல்லாம் நான் யாரையும் அனுப்ப முடியாது. அப்ப உங்க கேக்குற டொனேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளவு? ஒரு 5-6 லட்சம் ரூபாய் இருக்குமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் தான். ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை மட்டுமே சம்பளம் வாங்குற சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னொன்னு, இந்த டொனேஷன்ங்கிற வார்த்தையே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம். நிறைய பணத்தை கொட்டி படிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு தோணும். அதுக்காக சில தப்பான வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதனால ஆரம்பம் எப்பவுமே சரியா இருந்தாதான் முடிவும் சரியா இருக்கும். அப்போ நான் அந்த காலேஜ்ல சேரவே முடியாதா? ஏன் முடியாது? அப்ளிகேஷன் போட்டிருக்கல, இன்னும் டைம் இருக்கு, பார்க்கலாம். என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? நான் ஒரு பொண்ணு தானே, எனக்காக இது கூட செய்யக்கூடாதா? நானும் அவர் மாதிரி பெரிய ஆபீசரா வரணும்னு தான் நினைக்கிறேன். என் ஃபீலிங்ஸ் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? வெயிட் பண்ணுமா, அப்பா ஏதாவது பண்ணுவாரு. ஆமா, நீயும் இப்படியே சொல்லிட்டே இரு. நீ வருத்தப்படாத. அப்பா கிட்ட நான் அதை விவரமா எடுத்து சொல்றேன், சரியா? அம்மா அம்மா, என்னப்பா? அம்மா டவல் எடுத்துட்டு வாங்கம்மா. 1000 தடவை சொல்லிருக்கேன் டவல் எடுத்து வச்சுட்டு குளிக்க போடான்னு. மகாகாய எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குளிக்க போய் டவல் எடுத்துட்டு போன்னு. இப்ப மட்டும் புடுங்க. கோபி, ஹேர் பிரஷ் எடுத்தியா? நான் ஒண்ணும் எடுக்கல. எனக்கு அம்மா சீப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. உன் தலையில பேன் இருக்கு. டேய், ஏன்டா அவ தலையில போய் பேன் இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு கரிச்சு கொட்டிட்டு இருக்கா. எதிர்த்து எதிர்த்து பேசாம கதவை மூடு. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஐயோ முருகா முருகா, இந்த வீட்ல நிம்மதியா பூஜை கூட பண்ண முடியலையே. எப்ப பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமும் தான்.
அம்மா என்னம்மா ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா இருக்கா? ஸ்பெல்லிங்லாம் கரெக்டா இருக்குடா. ம். ஆனா உன் கையெழுத்து தான் கொஞ்சம் சரியா இல்ல. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். காலேஜ் அவன் கையெழுத்து இருக்கட்டும், என் தலையெழுத்துக்கு முதல்ல வழியை சொல்லு. எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, இன்னும் எனக்கு டிஃபன் கேரியர் கொடுக்கல. காலேஜ் கேண்டீன்ல நான் சாப்பிட கூடாது. எல்லாம் என் தலை எழுத்து. என் காலேஜ் முக்கியமா இல்ல இந்த எருமையோட 8ஆம் கிளாஸ் முக்கியமா? என் லஞ்ச் பாக்ஸ் எங்கம்மா? சங்கீதா கத்துதே, காதல விழ. இது முத கத்து தான். இன்னும் 2 கத்து பாக்கி இருக்கு. டேய் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வை. என் கஷ்ட காலம் எல்லாம். ஆமா ஆமா. ஏய் குண்டா, பாக்கெட் மணி எங்க? அம்மா எதுவும் கொடுக்கலக்கா. ஆ? அம்மா எதுவும் கொடுக்கல. சூயிங்கம் வச்சிருக்கியா? ம். போய் பேசாத. இல்லக்கா. எருவு மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறியே, ஏன்? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புடா, வேலையை பாரு போ. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? இன்னைக்கு சாமி பட்னி தானே, வழக்கம் போல நட்ஸும் ஃப்ரூட்ஸும் தான். நாராயணா நாராயணா. ஓம் சுகுதாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணிகாய நம, ஓம் அச்சுதாய நம, ஓம் வாசுதேவாய நம, ஓம் கோவிந்தாய நம, ஓம் நமோ நாராயணாய நம. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நமோ நாராயணாய நம, நமோ நாராயணாய நம, ஓம் நமோ நாராயணாய நம, ஓம் நமோ நாராயணாய நம, ஓம் நமோ நாராயணாய நம. அம்மா அம்மா. என்னடா இப்ப என்னடா? என் ஷூவை காணோமா. என்னடா இது? எப்பவுமே பாலிஷ் பண்ணி வைக்கிற இடத்துல தான் வச்சிருக்கேன். சரியா பாத்தியா? பாத்துட்டமா, ஒண்ணுதாம்மா இருக்கு. ஒண்ணுதான் இருக்குன்னா இன்னொன்னு எங்கடா போய் தொலையும்? டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம். என் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இப்ப நான் தேடின மட்டும் எப்படா கிடைக்குது? இவ்வளவு பெரிய பையனை வளர்ந்துட்டேன். சீக்கிரம் போட்டு கிளம்பு. பெட் மேல என் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வச்சிருந்த பாத்தியா? நான் பாக்கலையே. ஒரு இடத்துல ஒண்ணு ஒழுங்கா வைக்க மாட்டியா? உங்க 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. இவன் என்னடா ஷூ எங்கன்னு என்கிட்டே வந்து கேக்குறான். நீ வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எங்க காணோன்னு என்கிட்ட கேக்குற. எல்லாத்தையும் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? நான் என் காலேஜ்ல டெய்லி நிறைய லெக்சர் கேக்குறேன், நீயும் கொடுக்காத. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் பாத்தியா இல்லையான்னு தான் கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லம்மா, நான் பார்க்கல. அட்வைஸ் பண்ணக்கூடாது, உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துரும். பாட்டி வரேண்டி. என்னாச்சு? என்ன உமா, என்னாச்சு? ஒன்னும் உமா, பெட்ரூம்ல என் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வச்சிருந்த பாத்தியா? காலையில தான் எடுத்து இஸ்திரிக்கு கொடுத்தேன். அது போய் எதுக்கு இஸ்திரி போட்ட? என்ன கேட்காம தான் எதுக்கு பண்ற நீ? அப்பப்பப்பா, கசங்கி இருக்கேன்னு கொடுத்தேன்டி. அதுக்கேண்டி இப்படி கோச்சுக்கிற? ஐயோ, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எப்படி நான் காலேஜுக்கு போவேன்? ஐயோ, டைம் வேற ஆகுது, போய் வாங்கிட்டு வா. நானா? நான் என்ன இந்த வீட்ல சும்மாவா இருக்கேன்? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. நைவேத்தியத்துக்கு கூட வழி இல்ல. பாட்டு நிறுத்து. நீ போய் வாங்கிட்டு வாயேம்மா, எனக்கு காலேஜ் டைம் ஆகுது. நான் காலேஜுக்கு போகணுமா வேண்டாமா? இரு. அது போய் யாராவது இஸ்திரி கொடுப்பாங்களா? சும்மா இருடி, கத்திக்கிட்டு. தீனி பண்டாரம். கோட்டான் கோட்டான். சுவாமிக்குன்னு வச்சிருந்த எச்சி பண்ணிட்டான். இரு இரு, உங்க அம்மா கையிலேயே வைக்கிற உனக்கு. பாட்டி, என் லஞ்ச் பாக்ஸ். இருடி உமா, வரேன், இதோ வந்துட்டேன். காலேஜுக்கு டைம் ஐயோ, என்ன அவசரடி. இந்தா, ஒழுங்கா சாப்பிடு. அவதான் உன்னை கண்டுக்கிறது இல்ல, நானும் உன்னை கண்டுக்காம விட்டா என்ன ஆகுறது? நிறுத்துச்சி. எந்த நேரமும் இந்தா, சீக்கிரம் கிளம்பு.
சீக்கிரம் கிளம்புன்னு சொல்ல தெரியுதுல. கிளம்புறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் தெரியாதா? இப்பவே டைம் ஆயிடுச்சு. இங்க இருந்து நான் லொங்குன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் பஸ் பிடிச்சி கண்டவங்களை கண்ணா பின்னா இடிச்சிட்டு காலேஜ் போகணும். ஷேர் ஆட்டோல போறேன்னு சொன்னா அது அவ்வளோ பெரிய தப்பு. நான் பெரிய ஐஸ்வர்யா ராயில அப்படியே என்ன எவனாவது கடத்திட்டு போயிருமா? நல்லா வந்து சேர்ந்தீங்க. இதுதான் உங்ககிட்ட நான் 1000 தடவை கேட்டேன் எனக்கு 2 வீலர் வாங்கி கொடுன்னு. அதை பத்தி பேசினா மட்டும் உனக்கு கோவம் அப்படியே பொத்துட்டு வருது உனக்கு. ஆனா கேட்கறது எதையும் செய்ய மாட்டேன். ஆசை மட்டும் இருக்குல்ல, பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சு டிகிரி வாங்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு. இப்படியே கிளம்புறேன் 20 நிமிஷம் பேசிட்டு நிக்கிறத விட்டுட்டு அப்பவே கிளம்பி இருந்தேனா இந்நேரம் காலேஜுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். சரி 100 ரூபா கொடு. எதுக்கு? இப்பதானம்மா சொன்னேன் ஷேர் ஆட்டோல போக முடியாது, லேட் ஆயிடும், தனி ஆட்டோல தான் போகணும்னு. என்னைக்கு நான் வந்து காலேஜுக்கு சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் நேரம் பார்த்து எல்லாரும் சதி பண்ணுவீங்க. ஒரு 100 ரூபா கொடுக்க என்ன அவ்வளவு யோசனை உனக்கு? என்கிட்ட இருந்தது 100 ரூபா தான். பிடி. தேங்க்ஸ். அம்மா ஒரு நாள் கூட காலேஜ் சீக்கிரம் போக விடாத. அம்மா என்னடா? என் மேக்ஸ் நோட் புக்கை காணோம்மா. என்ன நோட்ட காணுமா? என்ன பூனை நாய்க்குட்டி வந்து தூக்கிட்டு போயிடுச்சா? இவனே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறல, அதான் சாமிக்கு வச்ச பிரசாதத்தை எடுத்து சாப்பிட தெரியுது. ஒரு நோட்டு புக்கு முண்டோ அத வச்சுக்க தெரியல. நல்லா போடு, அப்பதான் புத்தி வரும். அடுத்தவங்க மேல வந்து இப்படி விழற ஒரு பொருளை வச்ச இடத்துல வைக்க மாட்டியா? வேணாம்மா. காத்தால என் பேக்ல தான் வச்சிருந்தேன். கையில கொடுத்தேன். சாரிம்மா. எதுக்கு நம்ம பண்றீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? வயித்துல கிளப்புறீங்க ஏன்டா? மணி வந்துருச்சுல. ஹார்ன் வேற அடிச்சு நிக்கறான். எதுக்கு வயித்துல கொட்டிக்கிற? எதுக்கு தான் பெத்தணும்? இது பாரு பாரு. ஆமா பாட்டி, இந்த நோட்டு தான். எங்க இருக்கு? அங்க கடந்தது. டேய், இந்த ஆராய்ச்சியில இப்ப தேவையில்லை. வேன் வெயிட் பண்ணுது. கிளம்பு சீக்கிரம். இங்க நிக்காத, போடா போடாங்கறல. போ சீக்கிரம். பாய்மா. என்ன தலையெழுத்து. என்ன சங்கீதா, நீ இன்னும் டிஃபனே சாப்பிடல? மத்தியானம் சாப்பாடும் எடுத்துக்கல, அதுக்குள்ள கிளம்பிட்ட? இன்னைக்கு நான் விரதம். விரதமா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அத்தை, கோபி செஞ்ச தப்பு ரொம்ப சின்னது. ஆனா அதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை ரொம்ப பெருசு. சாமிக்கு வச்ச பிரசாதத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிடக்கூடாது. அது தப்புதான். ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல அவனுக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு. ராத்திரி பூரா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். ஸ்கூல்ல போய் அந்த புக்கை காணோம்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கோபத்துல நீங்க செஞ்ச தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பாவமும் அறியாத அவனை நான் அடிச்சிட்டேன். உங்க பேத்திக்கு நீங்க சாப்பாடு கட்டி கொடுத்துட்டீங்க. ஆனா என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போற அவசரத்துல நானும் கொடுக்கல, அவனும் கேட்கல. பாவம், குழந்தை இன்னைக்கு பட்னியா இருப்பான். அவனுக்காக நானும் இன்னைக்கு பட்னியா இருக்கேன். வரேன் அத்தை. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன விஷயம்? பிரின்சிபல் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு காலேஜுக்கு வர சொன்னார் மேடம். எதுக்கு தெரியலிங்க மேடம். சரி வரேன்னு சொல்லுங்க. வரேன் மேடம்.
வந்துட்டு இருக்கு. குடிச்சிட்டு ஏதாவது ஓட்டுறானா? டிரைவர் டிரைவர் வண்டி ஓரம் எடுத்துது. குடிகாரன் குடிச்சிட்டு எப்படி ஓட்டுறா பாருங்க. குழந்தை ரோட்ல வருது கூட பார்க்காம போயிட்டு. அறிவு குடிகார பசங்களே இப்படிதாம்மா கண்ணுமூடி தெரியாம ஓட்டிட்டு வருவானுங்க. இந்த ஏரியாவை இப்படிதாம்மா கொஞ்சம் ஏமாந்தா மேலே ஏத்திட்டு போயிடுவாங்க. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுமா. சீக்கிரம் வைடா. நீ பார்த்து வரக்கூடாது. என்ன கேட்டீங்க? கார் வேகமா வந்துட்டு இருந்ததே. எனக்கு காது கேட்காது. வீடு இங்கதாம்மா, என் வீடு பக்கம் தாம்மா. சீக்கிரம் வாடா. எப்போ வந்தாலும் பெரியவங்க கூட தான் வரணும். என்ன ரோட்டுக்கு ஓரத்துல தான் வரணும். நீங்க கூட்டிட்டு சரிங்கம்மா. மாமா அம்மா நீ சொல்றதா கரெக்டே அம்மா. வாங்க. சரி. லெவலா அந்த அம்மா வந்து ஏய் மச்சான் நம்மள வந்துட்டான்டா. வாடா மச்சான் போங்க. என்னடா வச்சாச்சா? வச்சாச்சு மச்சான். பக்காவா கில்லி மாதிரி வச்சாச்சு. ஸ்ட்ராங்கா போன போடு. ஹலோ விஜிலன்ஸ் ஆஃபீஸா? சார் ரஞ்சனிங்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு ஸ்மக்லிங் பண்ணுறவங்கள்ட்டேருந்து கட்டுக்கட்டா லஞ்ச பணம் வாங்கிட்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க சார். சார் உண்மை சார், ரேங்க் கால் இல்லை சார். நீங்கள் வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள் சார். சார் பக்கம் தான் சார், வலசரவங்க பாலாஜி நகரில் ஸ்ட்ரைட் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க சார். சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார் ஓகே. புறா மச்சான். டேய் அந்த குழந்தைக்கு பணம் கொடுத்தாச்சாடா? 5000 ரூபா போய் கொடுத்தாச்சுடா. வாங்கடா. வாடா, வாடா, வாடா. ஏறு, ஏறு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் டேய். சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரம் ஏறி தொலைடா. Stop, stop, stop. எடுத்துப்பா. எடுத்து. நீங்க தானே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ரஞ்சனி? ஆமா. நீங்க யாரு? நான் லஞ்ச ஒழிப்பு துறையில வந்திருக்கேன். ஐ ஆம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராமோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதனால நாங்க உங்களை சோதனை போட வந்திருக்கோம். பேக்கை கொடுங்க. ஏன் பேக் எதுக்கு செக் பண்ணும்? நீங்க லஞ்சம் வாங்கினதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு மேடம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க.